அல்லாஹ் சிறிய அபாபில் பறவையை கொண்டு பிரம்மாண்ட யானை படையை அழித்தான். நிஜாஷி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டவன்தான் அப்ரஹா. மக்காவில் பயணம் மேற்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்து பொறாமை கொண்ட அப்ரஹா புனித காபாவை போன்றதொரு ஆலயத்தை தானும் உருவாக்க விரும்பி சனா நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துவ ஆலயம் ஒன்றை நிர்மாணித்தான். மக்காவிற்கு செல்லும் பயணிகளை தம் ஆலயத்திற்கு திருப்பிவிட முயற்சித்தான். இது பற்றி கேள்விப்பட்ட கினானா கிளையை சேர்ந்த ஒரு மனிதர் இரவோடு இரவாக அந்த ஆலயத்துக்குள் புகுந்து அதனை அசுத்தம் படுத்திவிட்டார். அதைக் கண்ட அப்ரஹா கோபத்தால் கொதித்தெழுந்தான். 60,000 வீரர்கள் கொண்ட பெரும்படையுடன் பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு கபாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிளம்பினான். அப்ரஹா கபாவை தகர்க்க வந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. மக்காவில் வசித்த குறைஷியர்கள் அனைவரும் அப்படைகளை எதிர்க்க அஞ்சி மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கிக் கொண்டனர். அப்ரஹா படையில் 9 அல்லது 13 யானைகள் இருந்தன. அவன் யமனிலிருந்து கிளம்பி முகம்ஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவினுள் நுழைய ஆயத்தமானான். மினா மற்றும் முத்தலிப்பாவுக்கிடையே உள்ள முவசிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் வாகனித்த யானை தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. அதனை தெற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி செலுத்தப்பட்டால் விரைந்து சென்றது. ஆனால் கபாவை நோக்கிச் செல்ல மறுத்துவிட்டது. அந்நிலையில் அல்லாஹ் அவர்கள் மீது சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். அவை சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எறிந்தன. அதன் மூலம் அவர்களை தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இப்பறவைகள் சிறிய குருவிகளைப் போன்று இருந்தன. அவை ஒவ்வொன்றிடமும் பட்டாணியைப் போன்ற 3 கற்கள் இருந்தன. ஒன்று அதன் அலகிலும் 2 அதன் 2 கால்களிலும் இருந்தன. அது எவர் மீது விழுந்ததோ அம்மனிதன் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு மரணமடைந்தான். கற்கள் வீசப்படாத சிலரும் இருந்தனர். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழ தப்பி ஓடினார்கள். வழியிலேயே ஒவ்வொருவராக வீழ்ந்து மரணமடைந்தனர். அப்ரஹாவுக்கு அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கழன்று விழ ஆரம்பித்தன. அவன் சனாவை அடைந்தபோது ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கிவிட்டான். பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இருதயம் வெளியாகி துடிதுடித்துச் செத்தான். இந்நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன் முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது.